பணியின் போது போக்குவரத்து காவலர்கள் மொபைலில் பேசுவதில்தான் தீவிரமாக உள்ளனர் என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். LGBTQ+ உரிமையாளர்கள் தொடர்பான வழக்கில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் சிக்னலில் பெண் ஒருவர் மீது கார் மோதி சிறு விபத்து ஒன்று ஏற்பட்டது. நீதிமன்றத்துக்கு வரும் வழியில் இதை நேரில் கண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் தங்கள் பணியை கவனிக்காமல் பெரும்பாலும் மொபைல் செயலிகளை பயன்படுத்துவதிலும் மொபைலில் பேசுவதிலுமே தீவிரமாக உள்ளதால் இதுபோன்ற விபத்துகள் நடப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதை தவிர்க்கும் வகையில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் LGBTQ+ உரிமைகள் தொடர்பான வழக்கின் தொடர்பான விசாரணையின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு உயர் அதிகாரிகள் பல சுற்றறிகள் பிறப்பித்த போதும் போக்குவரத்து காவலர்கள் தீவிர போக்குவரத்து நெரிசல் நேரங்களில் மொபைல் பேசுவதிலேயே தீவிரமாக உள்ளதாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் காவல்துறையின் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை என குறிப்பிட்ட நீதிபதி, பொதுநலனை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தை காவல்துறை தீவிரமாக கருத வேண்டும் எனவும் காவல்துறைக்கு வழக்கறிஞர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி. பணியின் போது போக்குவரத்து காவலர்கள் மொபைலில் பேசுவதில்தான் தீவிரமாக உள்ளனர் என்று நீதிபதி அதிருப்தி தெரிவித்துள்ளார். LGBTQ+ உரிமையாளர்கள் தொடர்பான வழக்கில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் சிக்னலில் பெண் ஒருவர் மீது கார் மோதி சிறு விபத்து ஒன்று ஏற்பட்டது. நீதிமன்றத்துக்கு வரும் வழியில் இதை நேரில் கண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் தங்கள் பணியை கவனிக்காமல் பெரும்பாலும் மொபைல் செயலிகளை பயன்படுத்துவதிலும் மொபைலில் பேசுவதிலுமே தீவிரமாக உள்ளதால் இதுபோன்ற விபத்துகள் நடப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதை தவிர்க்கும் வகையில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி தமிழக டிஜிபிக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் LGBTQ+ உரிமைகள் தொடர்பான வழக்கின் தொடர்பான விசாரணையின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு உயர் அதிகாரிகள் பல சுற்றறிகள் பிறப்பித்த போதும் போக்குவரத்து காவலர்கள் தீவிர போக்குவரத்து நெரிசல் நேரங்களில் மொபைல் பேசுவதிலேயே தீவிரமாக உள்ளதாக அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தில் காவல்துறையின் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை என குறிப்பிட்ட நீதிபதி, பொதுநலனை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தை காவல்துறை தீவிரமாக கருத வேண்டும் எனவும் காவல்துறைக்கு வழக்கறிஞர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.